நீண்ட இடைவெளி நீயும் பொறுத்தருள் மீண்டும் இன்றுனை மீட்டிட விழைந்தேன். மூண்ட எண்ணம் முடியுமுன் வடித்திட வேண்டினேன் உன்னை வரமருள் தாயே. வேண்டினேன் உன்னை வரமருள் தமிழே. தோழியர் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்று நாம் குறிஞ்சி இலக்கிய மன்றத்தின் சிறப்புரை குழும நிகழ்விலே இணைந்திருக்கிறோம். மறுமலர்ச்சியுடன் மீண்டும் நம் நிகழ்வுகளை தொடங்க இறை வேண்டுதல்களுடன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என் உரையை தொடங்குகின்றேன். சென்ற வாரம் தோழி சொல்லியிருந்தாங்க, இரண்டு வேறு வேறு தலைப்புகள்ல இருவர் பேசினால் இரண்டு விதமான சிந்தனைகளாக நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இன்று இரண்டு தலைப்புகளை பற்றி சிந்திக்கலாம் என்று இருக்கின்றேன். சில்லு கருப்பட்டி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அதுல வேறுபட்ட சிறு சிறு கதைகள் வரும், ஆனா நடுவுல ஒரு சின்ன தொடர்பு வரும். அந்த மாதிரி இந்த இரண்டு தலைப்புகளையும் ஒரு சிறு தொடர்பு படுத்தலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் முதல் தலைப்பிற்குள் நுழைகிறேன். நம்ம மளிகை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா மாதாந்திர பட்டியல் ஒண்ணு நம்ம போடும்போது எப்பயுமே முதல்ல நம்ம எழுதுறது உப்பாதான் இருக்கும். புதுமனை புகு விழா இந்த மாதிரி விழாக்கள்ல கூட வீடுகளுக்கு நம்ம முதல்ல எடுத்துட்டு போகக்கூடிய பொருள் உப்பாக இருக்கும். இதுல இருந்தே உப்போட அந்த ஒரு ஆற்றல் நமக்கு தெரிய வருகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம நிகழ்வுகள் தொடங்குறதுனால உப்பை பற்றியே முதல்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாத விடயம் எதுவும் இல்லை, நமக்கு தெரிந்த நல்லவற்றை நாம் மீண்டும் நினைவூட்டுகிற வகையிலே ஒரு சிறிய உரை. உப்பு இறைவனை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளம். விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் விளைகின்ற இந்த அதிசயம் ஆன்மீகத்திலும் மிகுந்த வியப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீரிலே தோன்றி நீரிலேயே கரையக்கூடிய உப்பின் மகத்துவம் பெரியது. உப்பு ஜீவாத்மா, கடல் பரமாத்மா. சமய மத நம்பிக்கைகளை எல்லாம் கடந்து கூட அறிவியல் பூர்வமாகவும் இந்த உப்பின் மகத்துவம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. உப்பிற்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்று பார்த்தோமேயானால் சமுத்திரமணி, நீர்ப்படிகம், பூமி கற்பம், சமுத்திர ஸ்வர்ணம், வர்ண புஷ்பம், சமுத்திரக்கனி, ஜல மாணிக்கம் என்றெல்லாம் பல பெயர்களிலே உப்பானது வழங்கப்படுகிறது. ஆன்மீகத்திலே மிகுந்த பெருமையுடையதாக ஆன்மீகவாதிகள் அனைவரும் போற்றுகிற வகையிலே இந்த உப்பானது அமைந்திருக்கிறது. உடலில் சேர்கிற உப்பின் தன்மையை பொறுத்து நம்முடைய குணநலன்கள் அமைவதாக சீனர்களிடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கடல் நீராடுவதெல்லாம் எத்தகைய நன்மை பயக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அமாவாசை தர்ப்பண காலங்களில் எல்லாம் கூட அந்த கடல் காற்று நம்முடைய உடலிலே படுகிற பொழுது அது நம்முடைய உடல் மன நலத்தை மேம்படுத்தும் என்கிற வகையில்தான் அந்த மாதிரியான நம்பிக்கைகளும் நம்மிடையே இருக்கின்றன. சங்குக்கும் முத்துக்கும் பிறப்புக்கு காரணமாக அமைவது கூட இந்த உப்புதான். இது மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறது. அதனால் இதை ஸ்வர்ண பாத்திரம் என்று சொல்லப்படுகிற மண் பாத்திரங்கள் அல்லது பீங்கான் பாத்திரங்களில் வைத்து கையாளுவது மிகுந்த நலனை தருவதாக அமையும். உப்பை கடனாக கொடுக்க கூடாது என்கிற ஒரு வழக்கம் கூட நம்மிடையே இருக்கின்றது. பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை உப்பு தொட்டு வைப்பதிலிருந்து இறந்த உடல்களை பதப்படுத்துவது வரையிலே உப்பின் பயன்பாடு மனித வாழ்வில் எத்தகைய இன்றியமையாததாக இருக்கின்றது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். உப்பால் கணபதி செய்து வழிபடுகிற பொழுது அது எதிரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது என்கிற நம்பிக்கையும் கூட இருக்கின்றது. உப்பை கையில் வைத்துக் கொண்டு நாம் யாரையாவது பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைத்து தியானித்து அதை வீசி எறிந்தால் கூட 7 நாட்களுக்குள் அந்த நபர் நம் முன் வருவார் என்கிற ஒரு வழக்கம் கூட இருக்கின்றது. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் டெலிபதி, ESP பவர் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் எந்த அளவு உண்மை என்பது நமக்கு தெரிந்ததுதான். ஆக எந்த ஒன்றையும் உப்புக்கு பெறாத விடயம் என்று நாம் எப்பொழுதும் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் உப்பு ஜீவாத்மா, கடல் பரமாத்மா. அடுத்த தலைப்பிற்குள் நுழைகிறோம். நாளை மறுநாள் ஆசிரியர் தினமாக இருக்கின்ற காரணத்தாலே இன்று நாம் அடுத்து சிந்திக்க இருப்பது ஆசிரியர்களை பற்றித்தான். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அத்தகைய ஆசிரியர்கள், ஒரு நல்ல ஆசிரியர் என்பவர் அறிவு தேடலில் மாணவனுடன் சக பயணியாக பயணிக்க வேண்டும். இது நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கூற்று.
ஆசிரியர் என்பதன் பேர் சொல்லெல்லாம் நாம் அறிந்ததுதான். ஆசான் என்று சொன்னோமே ஆனால் ஆசி, ஆசீர்வாதம், அருளல் என்கிற பொருளிலும் வருகிறது. ஆசு பிளஸ் இரியர் என்று பிரிக்கின்ற பொழுது குற்றங்களை களைபவர் என்ற பொருள்படுகிறது. நமக்கு எப்பொழுதுமே ஒரு வழக்கம் நம் தோழியரிடத்திலே உண்டு. எந்த ஒரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் கூட நாம் முதலில் தேடுவது திருக்குறளில் இருந்துதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோமேயானால், இதை பற்றிய குறிப்பிட்டு எதுவும் இல்லை என்பதை பற்றியே நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒவ்வொரு இருந்தும் கூட கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஆகையால் நல்ல விடயங்களை, நல்ல அனுபவங்களை கற்றுத்தருகிற எவர் ஒருவரும் ஆசிரியரே. ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம். இந்த வகையிலே கற்றுக்கொள்வதற்கு என்பதற்கு நாம் அனைவரிடமிருந்தும் நல்ல விடயங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் நம் வாழ்விலே பல அனுபவங்களாக. எப்படி ஒரு மரத்தில் இருந்தோ கல்லில் இருந்தோ தேவையற்ற பாகங்களை நீக்கி ஒரு கலைஞன் ஒரு சிற்பத்தை வெளிக்கொணர்கிறானோ, அந்த மாதிரி மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து ஒரு சிற்பமாக அவர்களை மிளிர வைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு கலைஞருக்கு நிகராக ஆசிரியருக்கு உண்டு. வகுப்பறைகள் மிக மிக புனிதமான இடங்கள். அங்குதான் தேசத்தின் வரலாறு நிர்மாணிக்கப்படுகிறது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆசிரியர் என்பவர் யார்? அவருடைய சமூக பொறுப்புகள் என்ன? அவருடைய அதிகார எல்லை என்பது எதுவரை என்பதெல்லாம் பற்றி இன்று நாம் சிந்திப்பது சால சிறந்த ஒன்றாக இருக்கும். ஆசிரியர் தினம் வருகின்ற காரணத்தாலே எந்த ஒரு தவறும் நேர்ந்து விடாத அளவுக்கு பணியிலே கவனம் செலுத்த வேண்டியவர்கள் இருவர் நாம் எல்லோருக்கும் தெரிந்தது. மருத்துவர்கள், மற்றொன்று ஆசிரியர் என்றால் அது மிகையாகாது. ஆசிரியர்கள் தங்கள் தகுதிகளை உணர வேண்டும். வரலாற்று பக்கங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிந்தனை திறனும் படைப்பாற்றலும் மிக்கவராக இருக்க வேண்டும். தன்னுடைய கருத்தாற்றலால் மாணவர்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும். இப்படியான ஆசிரியர்களை மாணவர்கள் எந்த நிலையிலும் மறப்பதே இல்லை. அவர்களுடைய மனதிலே சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கற்கத் தொடங்குகிறவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். புலன் அருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைப்பயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைக்கோள் மலர்நிகர் மாட்சியும், உலகியல் அறிவோடு உயர்குணம் இணையவும் அமையவும் நூலுரை ஆசிரியன்னே என்று நன்னூலிலே பவனந்தி முனிவர் குறிப்பிடுகின்றார். இதிகாச புராணங்களிலே கூட ஆசிரியர்களுக்கான அந்த இடம் எவ்வளவு இருந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருளுரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் நம்முடைய தமிழ் கடவுள். ஜனக சீதையை ராமனுக்கு மணம் முடிக்க தயங்குகின்றார். காரணம், தசரதன் பல மனைவியரை கொண்டவர் என்கிற காரணத்தினாலே. அப்பொழுது விஸ்வாமித்திரர் ராமன் கலைகளையும் கல்வியையும் ஒழுக்கத்தையும் வசிட்டரிடம் பயின்றவன் என்று தெளிவுபடுத்திய பின் ஜனகர் முழு மனதுடன் சம்மதிக்கிறார். ஒரு ஆசிரியரை கொண்டு ஒரு மாணவனுடைய தரம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது என்பதிலிருந்தே ஆசிரியருக்கான தகுதி நமக்கு தெரிகிறது. கம்பனை எடுத்துக்கொண்டோமேயானால் ஒரு மாணவருக்கு மணிமகுடம் சூட்டக்கூடிய தகுதியும் பெருமையும் ஆசிரியருக்கே உண்டு என்பதை அந்த பட்டமளிப்பு அந்த விழாவின் அதை பற்றிய பாடலிலே குறிப்பிடுகின்றார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி ஏந்த விரைசெறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்கிறார். இதிலிருந்தே ஆசிரியருக்கான தகுதியும் அவருக்கான மரியாதையும் எந்த அளவுக்கு என்பது நம்முடைய இதிகாச புராண காலம் தொட்டு நமக்கு தெரிகிறது. சரி, நம் நாட்டில் மட்டும்தானா, பிற நாடுகளில் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் கண்டிப்பாக முதலிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நாம் வாழ வந்திருக்கும், நம்மை வாழ வைக்கும் இந்த மண்ணின் கோமகனார் தன்னுடைய ஆசிரியரான டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அமெரிக்காவிலே முதல் மரியாதை 2 இடங்கள் யாருக்கு என்றால் ஆசிரியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தானாம். அதிலும் முதல் இடம் ஆசிரியர்களுக்குத்தானாம். ஜப்பானில் ஒரு ஆசிரியரை ஏதாவது விசாரணை செய்ய வேண்டும் என்றால் அரசின் முன் அனுமதி இல்லாமல் செய்யவே முடியாதாம்.
கொரியாவில் ஆசிரியர்கள் தங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி தேவைப்படும் இடங்களில் ஒரு அமைச்சருக்கு நிகராக தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சட்டமும் கூட இருக்கின்றது. உலகிலேயே உயர்ந்த கல்வி முறை கொண்ட நாடாக விளங்குகிறது பின்லாந்து. இந்த பின்லாந்தை எடுத்துக்கொண்டோமேயானால் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான். அந்த மாணவர் அங்கிருக்கக்கூடிய காலகட்டங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த பாடத்திட்டங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் உரிமை உண்டாம். அந்த மாணவர்களுக்கு உயர்நிலை வகுப்பு முடிகிற பொழுதுதான் ஒரு தேர்வு வைக்கப்படுமாம். அதிலும் வெற்றி தோல்வி இந்த மாதிரியான எந்த விடயங்களும் கிடையாதாம். இங்கே முக்கியமானது என்னவென்றால் அந்த ஆசிரியர்களுக்கான அந்த நுழைவுத் தேர்வு என்பது இங்கே நம்முடைய நாட்டிலே உயர் பதவி வகிக்கக்கூடிய அரசு ஆணையர்கள் அதிகாரிகளுக்கான தேர்வை விட மருத்துவர்களுக்கான தேர்வை விட மிக மிக கடினமானதாக இருக்குமாம். அந்த அளவிற்கு ஒரு ஆசிரியருக்கான தகுதி என்பது இங்கே நாம் கண்டுகொள்ள வேண்டியது. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அவருடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதம் பற்றி நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பதிவு. புத்தகங்கள் என்ற அற்புத உலகின் வாசல்களை திறந்து காட்டுங்கள், இயற்கையின் ஈடில்லா அழகை ரசிக்க கற்றுக் கொடுங்கள் என்று தொடங்கி இன்னும் பல முக்கியமான தகவல்களுடன் இந்த கடிதமானது செல்கின்றது. ஆக நல்ல ஆசிரியர்களை நல்ல மாணவர்கள் என்றுமே மறப்பதில்லை. நம்முடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் கூட நம்முடைய இளமை காலம் இந்த நேரத்திலே வந்து போகும். எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள் உரிமையுடன் கனிவும் கண்டிப்பும் கலந்த அந்த ஒரு நடத்தையுடன் நம்மிடம் இருந்து நம்முடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த இடத்திலே நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக்க வேண்டிய நேரம் இது. இந்த பின்லாந்து பற்றி நான் குறிப்பிட்டதன் அவசியம் என்னவென்றால், இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு நம்முடைய கல்வி முறையும் பாடத்திட்டங்களும் இருக்கின்றதா, மாணவர்களுடைய மனதிலே ஒரு சுமையில்லாத கல்வியையும் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை என்கிற அந்த ஒரு கவனத்தையும் அது விதைத்து செல்கிறதா என்பது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடிமக்கள் தொடங்கி அரசாங்கம் வரையிலே அனைவரும் சேர்ந்து கவனித்து மாணவர்களுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய ஒன்று என்பதை நினைவூட்டி இந்த தலைப்பையும் நிறைவு செய்கிறேன். இப்படி இந்த 2 தலைப்புகளுக்கிடையே ஒரு சிறிய தொடர்பு என்று வருகிற பொழுது, நம்முடைய சமயங்களின் நம்பிக்கைப்படி தீட்சை கொடுப்பது என்பது நமக்கு தெரிந்ததுதான். நயன தீட்சை, ஞான தீட்சை, ஸ்பரிச தீட்சை, இதெல்லாம் கூட எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வம் என்பது பறவைகள், மீன், ஆமை போன்றவற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதுதான். அந்த வகையிலே இந்த ஸ்பரிச தீட்சை என்பது வருகிற பொழுது, குருவானவர் தன்னுடைய சீடனின் தலையிலே கையை வைத்து மந்திரங்களை அவருக்கு உபதேசிப்பாராம். இப்படி செய்கிற பொழுது, அந்த கையை வைக்கிற பொழுது அவர்கள் இருவருடைய உடலில் ஏற்படுகின்ற உப்புத்தன்மையின் விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு ஒத்து போகிறதோ அந்த அளவுக்கு அந்த மாணவருக்கும் ஆசிரியருக்குமான அந்த ஒரு நெருக்கம் இருக்கும் என்பது தெரிய வருகிறது. ஸ்பரிச தீட்சையில் தான் பறவைகள் எல்லாம் தங்கள் முட்டைகளை அடை காத்து குஞ்சு பொறிக்கின்றன. ஆக இதுவும் நமக்கு அறிவியல் பூர்வமான ஒன்றுதான். நமக்கெல்லாம் தெரியும், துரோணாச்சாரியர் இடத்திலே எத்தனையோ மாணவர்கள் பயின்றாலும் கூட அர்ஜுனனுக்கு என்று ஒரு தனித்துவம் ஏன் வந்தது? மற்றவர்கள் எல்லாம் அந்த அவையிலே தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வருகிற பொழுது, நாங்கள் பாண்டுவின் மக்கள், திருதராஷ்டிரனுடைய மக்கள் என்று சொல்கிற பொழுது, அர்ஜுனன் மட்டுமே தான் துரோணாச்சாரியனுடைய மாணவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாராம். இந்த மாதிரியான ஒரு குரு சிஷ்யன், ஆசிரிய மாணவன் நட்பு என்பது அந்த உப்புத்தன்மையை பொறுத்தும் அமைகிறது என்கிற ஒரு இணைப்புடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி இரு தலைப்புகளையும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.